ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் ஒரு ப்ரூட்டலான ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு தரமாக காமிச்சிருக்காங்க. சரி, இந்த சீரிஸோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, கதையில் வர நம்ம சீரிஸோட ஹீரோயின் அந்த அளவுக்குலாம் படிப்பறிவு இல்லாத சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகி ஒரு நல்ல படித்த ஃபேமிலியில் போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அன்போடு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் இவங்க ஹஸ்பண்டுடைய தம்பிக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ மேரேஜ் ஆன கையோட அன்னைக்கு நேட்டே பார்த்தீங்கன்னா தான் மனைவியை ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது பயங்கரமாக பண்ணி விட்டுறான் அந்த பையன். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக இந்த சீரிஸ்ல பெண்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா சித்ராயா ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. டோட்டலா வந்துட்டு ஒரு 6 எபிசோடு இருக்கு. சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான பீரியடிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 1940s டைம் பீரியட்ல, அதாவது 2ஆம் உலக போர் நடக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோவான டாமி பார்த்தீங்கன்னா இவர் பண்ண எல்லா விஷயத்துமே இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ஃபுல் லைஃபை தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவருடைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே இவருடைய பையனான டியூக் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கான். ஒரு இடத்துல இல்லீகல் கரன்சியை கைமாற்றி விடக்கூடிய ஒரு டீல் பார்த்தீங்கன்னா டியூக் கிட்ட வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட தரமான ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீரியடிக் எஃபெக்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாத படத்துல அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் தரமா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து பிக்கி பிளைண்டர்ஸ் தி இம்மோர்டல் மேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா பார்க்க போற வெப் சீரிஸுமே வந்து ஒரு பீரியடிக் ட்ராமா தான். அதாவது 19th செஞ்சுரியில பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படியாவது பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மதம் சம்பந்தமான பிரிவினை அப்படின்றது இருக்குது. இதுல மெயினா கல்கட்டால இருக்கிற ஜாஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட் கிளப்ல பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக்கு எதிராக பெங்காலிஸ் எல்லாமே எந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க அப்படின்றத இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பீரியடிக் சீரிஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.